வணக்கம். முன் செய்திகளுக்காக சுதா. இன்றைய முதன்மை செய்திகள். இந்திரா நகரில் அக்டோபர் 13ஆம் தேதி தேர்தல். தொகுதி முழுவதும் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பு. கொலை கொள்ளை சம்பவங்களை தடுக்க குற்றவாளிகள் மீது இரும்பு கர நடவடிக்கை. பாட்டாளி மக்கள் கட்சியினர் கோரிக்கை. புதுவையில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும். தொண்டர்கள் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என மாநில அமைப்பாளர் ஜானகிராமன் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுவை இந்திரா நகர் தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி அதிமுக வேட்பாளர் பாஸ்கருக்கு ஆதரவாக கட்சியின் நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரித்தனர். புதுவை இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் அக்டோபர் 13ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் இதற்கான வேட்புமனு தாக்கல் திங்கட்கிழமை துவங்கியது. கடந்த தேர்தலின் போது அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற என்ஆர் காங்கிரஸ் வெளியேறி உள்ளதால் இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடும் அதிமுக வேட்பாளராக பாஸ்கர் போட்டியிடுகிறார். இந்திரா நகர் இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் அக்கட்சியினர் ஞாயிற்றுக்கிழமையன்று வீடு வீடாக சென்று வாக்குகள் சேகரித்தனர். அப்போது மாநில செயலாளர் அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுவையில் கொலை கொள்ளை சம்பவங்களை கட்டுப்படுத்த குற்றவாளிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புதுவை படைப்பாளி மக்கள் கட்சியின் செயற்குழு கூட்டம் வைசியால் வீதியில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பொது செயலாளர் சுப்பிரமணியன் வரவேற்புரையாற்ற தலைவர் தங்கம் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் இந்திரா நகர் தொகுதியில் கட்சி நிலைப்பாட்டினை உறுதி செய்ய தலைமைக்கு முழு அதிகாரம் கொடுப்பது, விஸ்வகர்ம சமுதாய மக்களுக்கென ஐந்தொழிலாளர் நலவாரியம் அமைத்து தர வேண்டும், சமச்சீர் கல்வி கிடைக்க பெறாத மாணவர்களின் நலன் கருதி புத்தகங்கள் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதேபோன்று அனைத்து பகுதியிலும் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டு வர வேண்டும், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதுடன் கொலை கொள்ளை சம்பவங்களை கட்டுப்படுத்த குற்றவாளிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. வரும் காலத்தில் திமுக ஆட்சிக்கு வரும் என்பதால் தொண்டர்கள் அதிகமாக உழைக்க வேண்டும் என்று கட்சியின் மாநில அமைப்பாளர் ஜானகிராமன் தெரிவித்துள்ளார். புதுவை முதலியார்பேட்டையில் திமுக முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் சனிக்கிழமை இரவு நடைபெற்றது. தலைமை செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் தலைமை தாங்க தொகுதி செயலாளர் திராவிடமணி, தொண்டரணி துணை அமைப்பாளர் வேலன், இளைஞரணி அமைப்பாளர் ரகோத்மன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் பேசிய திமுக மாநில அமைப்பாளர் ஜானகிராமன், கடந்த 40 ஆண்டுகளாக இந்த தொகுதியில் திமுக தோற்ற நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இந்த தொகுதியை எடுத்துக்கொண்டனர் என்றும், சுப்பிரமணியன் வந்த பின்னர் தான் இந்த பகுதியில் திமுக வெற்றி பெற்றது என்றார். திமுக ஆட்சி காலத்தில் இங்குள்ள மில் தொழிலாளர்களுக்கு 2 மாதங்களுக்கு முன்பாகவே தீபாவளி போனஸ் வழங்கப்பட்டது என்ற ஜானகிராமன், வரும் காலங்களில் திமுக ஆட்சிக்கு வரும் என்பதால் தொண்டர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றார். இந்த கூட்டத்தில் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுவை திருவள்ளுவர் நகரில் நடைபெற்ற இலவச சர்க்கரை நோய் பரிசோதனை முகாமில் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா டிரஸ்ட் மற்றும் பாண்டிச்சேரி சர்க்கரை நோய் மையம் ஆகியவை இணைந்து இலவச சர்க்கரை நோய் பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு முகாமினை ஞாயிற்றுக்கிழமையன்று திருவள்ளுவர் சாய்பாபா திருமண நிலையம் அருகில் நடத்தியது. இதற்கு அறக்கட்டளையின் நிறுவனர் சாயி பிரபு தலைமை தாங்க முகாமினை இந்திய கடலோரப்படை கமாண்டிங் ஆபீசர் சுரேஷ் மன்கோட்டி துவங்கி வைத்தார். சிறப்பு விருந்தினராக பிப்டிக் சேர்மன் அங்காளன் பங்கேற்க பாண்டிச்சேரி சர்க்கரை நோய் மைய இயக்குநர் டாக்டர் கோபிநாத் பரிசோதனை மேற்கொண்டார். இந்த முகாமில் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். புதுவை சர்க்கிள் தி பாண்டிச்சேரி சார்பில் நடைபெற்ற டேபிள் டென்னிஸ் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுவை சர்க்கிள் தி பாண்டிச்சேரி சார்பில் டேபிள் டென்னிஸ் போட்டி பரிசளிப்பு விழா சனிக்கிழமை மாலை நடைபெற்றது. சர்க்கிள் தி பாண்டிச்சேரி தலைவர் ஞானசேகரன் வரவேற்புரையாற்ற சிறப்பு விருந்தினராக பாண்டிச்சேரி மாநில டேபிள் டென்னிஸ் சங்க தலைவர் ராஜசேகர், பொது செயலாளர் கருணாகரன், துணைத் தலைவர் முனுசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சர்க்கிள் தி பாண்டிச்சேரி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.
பல்கலைக்கழகங்களில் தமிழ் கட்டாய பாடம். புதுவை அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க பாத்திர வியாபாரிகள் கோரிக்கை. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நாட்டு நலப்பணித்திட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. என்ன தாத்தா, பஸ் வருது தெரியலையா? வெயிட் பண்ணுங்க, செப்டம்பர் 29 வரைக்கும். செப்டம்பர் 29? ஏய், கண்ணு தெரியல? வீட்ல சொல்லிட்டு வந்துட்டியா? போ போ, செப்டம்பர் 29 ரெயின்போக்கு போ. ரெயின்போவா? என்ன சார், கம்ப்யூட்டர் கண்டினியூவா பார்க்க முடியலையா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, செப்டம்பர் 29 வரைக்கும். செப்டம்பர் 29? Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி. அத்தனையும் உள்ளதடி. உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். மணி எலக்ட்ரானிக்ஸ் டபுள் ஆஃபர். பளிச்சு பளிச்சுன்னு துவைக்கிறதுல ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷினுக்கு நிகர் கிடையாது. ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின் வாங்க மணி எலக்ட்ரானிக்ஸ் விட்டா வேற கிடையாது. ஐஓபி, எல்ஜி, சீமன், வேர்ல்பூல், சாம்சங் கம்பெனிகளின் ஃப்ரண்ட் லோடிங் மற்றும் டாப் லோடிங் வாஷிங் மிஷின்கள். டெய்லி பாத்திரம் தேய்க்க கஷ்டப்படுறீங்களா? மணி எலக்ட்ரானிக்ஸ்ல டிஷ் வாஷர் வாங்குங்க, வேலையை சுலபமாக்கிக்கங்க. மேலும் புகையில்லா சமையலுக்கு சில்லிஸ், விரைவாக சமைத்திட ஹாப்ஸ். 0% ஃபைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். பாண்டி தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. காண்போர் கண்படும் பாரம்பரிய பட்டிற்கு ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி என்றும் உங்கள் கைராசி குடும்ப கடை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவை தமிழ்ச்சங்க கட்டிடத்தில் நடைபெற்ற அண்ணா மற்றும் கவிஞர் தமிழ்வழி பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் தமிழ் அறிஞர்கள் பங்கேற்றனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் தமிழக முன்னாள் முதல்வர் அண்ணா கவிஞர் தமிழ்வழி பிறந்தநாள் விழா சனிக்கிழமை மாலை நடைபெற்றது. தமிழ் சங்க செயலாளர் பாலசுப்ரமணியன் வரவேற்புரையாற்ற தலைவர் முத்து தலைமை தாங்கினார். கவிஞர் தமிழ்வழி என்ற தலைப்பில் தமிழ் சங்க முன்னாள் தலைவர் மன்னர் மன்னன், அண்ணா என்ற தலைப்பில் தமிழக முன்னாள் அமைச்சர் வேழவேந்தன் ஆகியோர் உரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து பாமாலை வாசிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். புதுவை அலையன்ஸ் பிரான்சேவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரெஞ்சு பாடம் கற்பதில் சிறப்பானவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுவை அலையன்ஸ் பிரான்சேவில் குடியுரிமை பெற்றவர்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பினரும் பிரெஞ்சு கற்று வருகின்றனர். இவர்களில் ஆண்களை விட பெண்கள் அதிக ஆர்வம் காட்டுவதால் பிரெஞ்சு மொழி கற்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் பிரெஞ்சு கற்பதில் சிறந்து விளங்குபவர்களுக்கு சனிக்கிழமை நடைபெற்ற விழாவில் பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் மாணவ மாணவிகள் மற்றும் நண்பர்கள் கலந்து கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக நடைபெற்ற இசை நிகழ்ச்சியிலும் பலர் பங்கேற்று உற்சாகமடைந்தனர். பல்கலைக்கழகங்களில் தமிழை கட்டாய பாடமாக்க வேண்டும் என்று பாத்திர வியாபாரிகள் சங்க மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதுவை பாத்திர வியாபாரிகள் சங்கத்தின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா மாநாடு வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. சங்க செயலாளர் திருஞானம் வரவேற்புரையாற்ற தலைவர் அன்சாரி தலைமை தாங்கினார். செயலாளர் ராமன் முன்னிலை வகிக்க வணிக வரித்துறை ஆணையர் ராஜசேகர், தமிழ்நாடு வணிக பேரவை தலைவர் வெள்ளையன், தமிழ்நாடு பாத்திர வியாபாரிகள் சங்க தலைவர் பச்சையப்பன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். மாநாட்டில் பல்கலைக்கழகங்களில் தமிழை கட்டாய பாடமாக்க வேண்டும், தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணத்தை முறைப்படுத்த வேண்டும், பாதாள சாக்கடை திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், பெரிய மார்க்கெட்டில் வியாபாரிகளுக்கு இட வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவையில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை அரசு நாட்டு நலப்பணி திட்டம் பொது பிரிவு சார்பில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி காமராஜர் சிலை சந்திப்பில் ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெற்றது. தகவல் தொடர்பு குழு தலைவர் ஜானகிராமன் வரவேற்புரையாற்ற நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் வெற்றிவேல் தலைமை தாங்கினார். மண்டல அமைப்பாளர்கள், திட்ட உறுப்பினர்கள் முன்னிலை வகிக்க தேசிய விருதாளர் ஆதவன் நோக்க உரையாற்றினார். குருமூர்த்தி வாழ்த்துரை வழங்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அரசின் சிறப்பு செயலாளர் தேவநிதி தாஸ் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு குறித்து உரை நிகழ்த்தினார். இதில் நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் புரட்சி பொதுநல இயக்கம் சார்பில் நடைபெற்ற விழாவில் எளியவர்களுக்கு நல உதவிகள் வழங்கப்பட்டன. புதுவை புரட்சி பொதுநல இயக்கம் சார்பில் ஐம்பெரும் விழா ரெவே சோசியால் சங்கத்தில் சனிக்கிழமை நடைபெற்றது. நிறுவன தலைவர் ராஜேந்திரன் தலைமை தாங்க செயலாளர் வெங்கடேசன் வரவேற்றார். விழாவில் பல்துறை வித்தகர்களுக்கு விருதுகளும் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். என்ன தாத்தா, பஸ் வருது தெரியலையா? வெயிட் பண்ணுங்க, செப்டம்பர் 29 வரைக்கும். செப்டம்பர் 29. ஏய், கண்ணு தெரியல? வீட்ல சொல்லிட்டு வந்துட்டியா? போ போ, செப்டம்பர் 29 ரெயின்போக்கு போ. ரெயின்போவா? என்ன சார், கம்ப்யூட்டர் கண்டினியூவா பார்க்க முடியலையா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, செப்டம்பர் 29 வரைக்கும். செப்டம்பர் 29. Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி. அத்தனையும் உள்ளதடி. உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். Money Electronics double offer.
பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. தங்க கனவுகள் நனவாக. மயங்கினேனே 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 ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 9786990957. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 91 டிகிரி பாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 91 டிகிரி பாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 4 அடியாகவே காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 18 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். இந்திரா நகரில் அக்டோபர் 13ஆம் தேதி தேர்தல். தொகுதி முழுவதும் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பு. கொலை கொள்ளை சம்பவங்களை தடுக்க குற்றவாளிகள் மீது இரும்பு கர நடவடிக்கை. பாட்டாளி மக்கள் கட்சியினர் கோரிக்கை.
புதுவையில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும். தொண்டர்கள் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என மாநில அமைப்பாளர் ஜானகிராமன் வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.